ஹாய் வணக்கம் உறவுகளே! எல்லார்ட்டயும் ஒரு உதவி நான் கேட்குறேன். என்னோட 70,000 சப்ஸ்கிரைபர தாண்டி போறாங்க. புதுசா பார்க்குறவங்களும் இருக்கட்டும். அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு, எனக்கு அந்த உதவிய நீங்க பண்ணுங்க. முடிஞ்சா பண்ணுங்க சரிங்களா? என்ன உதவி அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்றேன். நான் வந்து பொறந்தது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தாங்க பொறந்து, வளர்ந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டத்த மட்டும் தான் இருக்கேன். ஒரு படி மேல எடுத்து வச்சா 4 படி கீழ விழுகுறேன். அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு படிப்பும் அந்த அளவுக்கு கிடையாது. 9த் ஸ்டாண்டர்ட் தான் நான் படிச்சிருக்கேன். வசதியும் அந்த அளவுக்கு கிடையாது. நான் வந்துட்டு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் இன்கம் எடுக்குறாங்க. ஒரு லெவல்ல இருக்காங்க. எல்லாம் யூடியூப் சேனல் நம்ம பார்ப்போம்ல இன்கம் எடுக்குறது வீடியோ நான் பார்த்தேன். அத பார்த்துட்டு வந்தது தான் இந்த யூடியூப் சேனலுக்குள்ள ஈஸியா சம்பாரிச்சிடலான்னு சொல்லி தான் நம்ம வர்றோம். புதுசா வரவங்களும் அப்படி தான் வரீங்க. இருந்தாலும் யூடியூப்ல சேனல்ல வந்து சம்பாரிக்க முடியுமா? வந்துட்டு யூடியூப் சேனல்ல மட்டும் சம்பாரிக்கலாமா? வெளில நம்ம நேர்மையா வந்து சம்பாரிக்கலாமா? அதுக்கடுத்து வந்துட்டு இனிமேல் என்னோட டெக்ஸ்ட் வீடியோ வராதா? இத பத்தியெல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ நான் ஒரு 10 நிமிஷம் பேசி 2 1/2 வருஷம் நான் கடந்து வந்திருக்கேன். 2 1/2 வருஷம் ஒரு 4000 வீடியோ நான் போட்டிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருப்பேன். அவ்வளோ ஒரு மனசு வேதனைங்க. எப்படி யூடியூப் சேனல்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம சம்பாரிக்க போறோம். நான் சம்பாரிச்சு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு இன்கம் குடுக்கலாம். நம்ம படிக்கல. படிச்சா அதுக்கு ஒரு வேலை இருக்கும். நான் படிக்கல. ஒரு ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கும் பணம் வேணும்ல. அந்த மாரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு கஷ்டப்படணும். ஏதோ ஒரு திறமைய காமிச்சு நம்ம சம்பாரிக்கணும்னு சொல்லி தான் யூடியூப் சேனலுக்குள்ள நான் வந்தேன். எனக்கு எல்லா திறமையும் நான் காமிச்சிட்டேங்க. யூடியூப் சேனல்ல வந்துட்டு படிக்கல, இருந்தாலும் உனக்கு இந்த திறமை இருக்குன்னு சொல்லி எல்லார்ட்டயும் நான் பேர் வாங்கிட்டேன். இருந்தாலும் சொல்லிட்டு நான் நெறைய பேருக்கு வந்துட்டு இதில டெக்ஸ்ட் வீடியோல வந்து எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா தான் சொல்லுவேன். நீங்க கமெண்ட் போட்டா நான் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இப்ப பாப்பா இருக்கனால என்னால பண்ண முடியல. அதெல்லாம் ஒரு நான் பண்ண ஒரு ஹெல்ப்பா எனக்கு இந்த உதவி நீங்க பண்ணுங்க. என்ன விஷயம்னா, இந்த ஷார்ட்ஸ் வீடியோல கீழ வந்து நான் லாங் வீடியோ வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு சின்ன சேனல் வச்சிருக்கவங்களும் சரி, மானிட்டேஷன் வாங்கிட்டு இன்கமே எடுக்க முடியாம இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ. அத நீங்க பார்த்து, அந்த வீடியோக்குள்ள போனோனே ஒரு லைக் பண்ணி, அந்த வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்து, அது உங்களுக்கு நான் தான் நெறைய விஷயம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் என் கஷ்டத்த மட்டும் அதில நான் சொல்லல. அது மட்டும் இல்லாம அதில யூடியூப்ப தவிர்த்து நம்ம இன்கம் வந்துட்டு வெளியிலயும் எடுக்கலாம். நேர்மையா நம்ம நீட்டா வீடியோ போட்டு அதிலயும் இன்கம் எடுக்கலாம். அத பத்தி நான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க ஸ்கிப் பண்ணாம கேட்கணும். மத்தபடி பணமோ, எனக்கு பணம் குடுங்க அந்த மாரி எந்த உதவியும் கிடையாது. இதுதான் நான் ஒரு 2 வருஷம் நான் கடந்து வந்திருக்கேன். எனக்காண்டி என்னோட சப்ஸ்கிரைபர் டெக்ஸ்ட் வீடியோ நான் இனிமேல் எப்படி நான் சொல்லப் போறேன், அத பத்தி எல்லாமே நான் இந்த வீடியோல இந்த ஷார்ட்ஸ்ல அட்டாச் பண்ணி லாங் வீடியோ நான் வச்சிருக்கேன். நான் அத டச் பண்ணி அந்த வீடியோ நீங்க பார்த்து லைக் பண்ணி நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிதான் உங்களுக்கு எனக்கு ஒரு உதவி, மிகப்பெரிய உதவியா நான் கேட்கிறேன். கண்டிப்பா நீங்க செய்றவங்களா இருந்தீங்கன்னா, அந்த வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய்.